Hey guys, நான் உங்களோட சாண்ட்ரா மேம். ஸோ போன செஷன் பார்ட் 1ல் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் என்னென்ன வந்துட்டு லைக் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் ஆல்சோ பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸ் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்மோன்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ மிச்சம் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ there's going to be only part 2, part 3 இருக்க போகிறதில்ல. ஸோ part 2 will be finishing off the rest of the topics. So come, let's get started with coordination in plants. Now, animals have a nervous system for controlling and coordinating the activities of the body. So animals வந்துட்டு ஒரு nervous system வந்துட்டு இருக்கு for control and coordination பண்ணுறதுக்கு. ஸோ அனிமல்ஸ்க்கு nervous system இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம படித்தோம். nervous systemல சென்ட்ரல் nervous system படித்தோம், பெரிஃபெரல் nervous system பற்றி வந்துட்டு படிச்சிருந்தோம். அது ரெண்டுத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த nervous systemல இருக்கிற இந்த nerve cellsல வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது முதல் கொண்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லையா. ஸோ பட் plants have neither a nervous system nor muscles. ஆனால் பிளான்ஸில் நர்வஸ் சிஸ்டம்ஸும் கிடையாது, இந்த மாதிரி வந்துட்டு மசில்ஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் பிளான்ஸ் எப்படி வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு லைக் சேஞ்ச் இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு பிளான்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு குவெஸ்சன் மார்க் வருதா இல்லையா. ஏன்னா மனுஷங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நர்வஸ் சிஸ்டம் அதெல்லாம் இருக்குது, பிளான்ஸில் இல்லையே, அப்புறம் எப்படி இதுங்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு தோணுமா இல்லையா. ஸோ how do they respond to the stimuli? So stimuli இந்த plants எப்படி respond பண்ணுது. Next, when we touch the leaves of a touch me not plant or தொட்டா சினிங்கி plant, அந்த leaves, அந்த தொட்டா சினிங்கி plant ஓட leaves நம்ம வந்துட்டு தொடும்போது or மைமுசா புடிகா, scientific name மைமுசா புடிகா, they begin to fold up and droop. ஸோ இப்போது இந்த பிளான்ஸில் சரி நீங்கள் சொல்கிறீங்க மேம் பிளான்ஸில் வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மசில் சிஸ்டம் இல்லைன்னு வந்துட்டு சொல்கிறீங்க. சரி, அப்போ நர்வஸ் சிஸ்டம் இல்லை, மசில் சிஸ்டம் இல்லை அப்படின்னா இந்த பிளான்ஸை இந்த ஸ்டிமுலஸ்க்கு வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு குவெஸ்டின் இயல்பாகவே வந்துட்டு நமக்கு எழும்போம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு தொட்டா சினிங்கி பிளான்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டச்மீனோட பிளான்ட் எடுத்தோன்னா அதை வந்துட்டு நம்ம தொட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ட்ரூப் டவுன் வந்துட்டு ஆகும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு மூடிக்கும் இல்லையா. அப்போது அதுக்குள்ளே நர்வஸ் சிஸ்டம் இல்லைன்றீங்க, மசில் சிஸ்டம் இல்லை அப்படின்றீங்க. அப்புறம் அது தொட்டால் மட்டும் அது எப்படி மூடுது, அப்போது வேறு என்னமோ அதுக்குள்ளே இந்த ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது தானே. அந்த சிஸ்டம் என்ன, பிளான்ஸ்குள்ளே என்ன கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா when a seed germinates, the root goes down, the stem comes up into the air. ஒரு சீடு, ஓகே, ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்துட்டு இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு சீடு, ஒரு விதை வந்துட்டு இருக்குது. அந்த சீடை வந்துட்டு நீங்கள் சாயிலை வந்துட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாயிலில் இந்த பிளான்ட்டில் இந்த ஸ்டெம் வந்துட்டு மேலே வருது, இதுக்குள்ளே இந்த ரூட் வந்துட்டு கீழே போகுது. ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு தெரியுது ஸ்டெம் வந்துட்டு மேலே போகணும், ரூட் வந்துட்டு கீழே வரணும் அப்படின்றது அந்த சீடு ஜெர்மினேட் ஆகினா ரூட் இருக்குது, அந்த சீடுக்கு வந்துட்டு அது எப்படி தெரியுது அப்படின்னு வந்துட்டு ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா. What happens? Firstly, the leaves of the sensitive plant move very quickly in response to touch. So the leaves of the plant வந்துட்டு அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு அந்த ஒரு மூமெண்ட்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ க்ரோத் இன்வால்வ்டு இன் திஸ் மூமெண்ட். இப்போது நீ வந்து டச் மீ நாட் பிளான்ட்டை வந்துட்டு நீ பார்க்கும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடி இருக்குது, அந்த ஒரு சீடு வந்துட்டு இருக்குதுல்ல, நீ சாயிலில் போட்டு அதுலேருந்து ஒரு ஷூட் இப்படி வளர, அப்புறம் ரூட் இங்கிட்டு வளர, இது க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட். ஏன்னா அந்த சீட்லேருந்துட்டு அந்த ரூட்டு ஷூட்லாம் வெளியில் வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு அந்த பிளான்ட் வந்துட்டு வளர்ச்சி அடைய முடியும். ஸோ அது க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்டு. ஆனால் இந்த மைமோஸை பிடிக்காம நீ தொட்டினா அது பாட்டுக்கு வந்துட்டு மூடிக்குது. ஸோ அது வந்துட்டு ஒன்றும் க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்டெல்லாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வித்தியாசம் புரியுதா. பிளான்ஸுமே வந்துட்டு மூவ் பண்ணுது, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது ஒரு ஸ்டிமுலஸுக்கு. ஆனால் இந்த மூமெண்ட்ஸ்லையுமே உனக்கு ரெண்டு விதமாக வந்துட்டு இருக்குது. ஒன்று
அந்த பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது, க்ரோத் ரிலேட்டட் மூமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இன்னொன்று, அந்த பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு எந்த விதத்துலையுமே வந்துட்டு பொருந்தலை. ஓகே, ஸோ க்ரோத் நாட் ரிலேட்டட் மூமெண்ட்ஸ் ஒரு அன்ரிலேட்டட் மூமெண்ட்ஸுமே வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் தி டைரக்ஷனல் மூமெண்ட் ஆஃப் அ சீட்லிங் இஸ் காஸ்ட் பை க்ரோத். த டைரக்ஷனல் மூமெண்ட் ஆஃப் சீட்லிங் அப்படின்னா அந்த சீடு அந்த ஜெர்மினேட் ஆகும்போது மேலே ஷூட்டுக்கும் கீழே ரூட்டுக்கும் அந்த ஒரு மூமெண்ட்டு க்ரோத்து கூட அசோசியேட்டடாக இருக்குது. வேர்ஆஸ் it is prevented from growing, it will not show anymore. So plants, whereas நீ மாமோஸை பிடிக்க தொட்டியே அது வந்து மூடிக்கிச்சே, அது ஒன்றும் growth related movement கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 types of movement இருக்கு, one dependent on growth and the other which is independent of growth. ஸோ பிளான்ஸில் உனக்கு 2 types of movement வந்துட்டு இருக்கு. ஒன்று dependent on growth, இன்னொன்று it is independent of growth அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே, ஸோ இப்போது மூமெண்ட்ஸ் which are dependent on growth அது என்ன மூமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எந்தெந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு growth டிபெண்ட்டாக இருக்கோ அந்தந்த மூமெண்ட்ஸை நீ ஃபோட்டோ இல்லை. ஸோ ஆக்சுவலி அதில் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஃபோட்டோட்ராஃபிக்கு, ஜியோ, ஹைட்ரோலாம் இருக்குது. ஸோ ஜென்ரலி க்ரோத் ரிலேட்டடாக இருக்கிற மூமெண்ட்ஸை நீ ட்ராஃபிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன். ஓகேவா, எந்தெந்த மூமெண்ட் எல்லாம் அந்த பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணதோ அந்தந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நீ ட்ராஃபிக் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். எந்தெந்த மூமெண்ட்ஸ் அந்த பிளான்ஸில் அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலையோ அந்தந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ நாஸ்டிக் மூமெண்ட்ஸு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன். ஓகேவா, இப்போ இந்த தொட்டாசு நீங்கள் நீ தொட்டா மூடிக்கிச்சு, அதுக்கும் அந்த பிளானோட வளர்ச்சிக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஏதோ நீ தொட்டா இருந்தாலும் மூடிக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த பிளான்ட் இருந்தாலும் வளருதா இல்லை. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸு நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். எந்தெந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு வந்துட்டு உதவி செய்யுதோ அந்தந்த மூமெண்ட்ஸை நீ ட்ராஃபிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். நாங்கள் முன்னாடி கொடுத்துருந்தோம் பார்த்தியா. ஸோ பிளான்ட்டோட மூமெண்ட்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து growth related movements, இன்னொன்று growth not related movements அப்படி வந்துட்டு கொடுத்ததுனால ஸோ growth related movements எல்லாத்தையுமே நீ traffic movements சேர்த்துக்கலாம். growth not related or unrelated movements எல்லாத்தையுமே நீ nastic மூமெண்ட்டில் வந்துட்டு நீ சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ growth unrelated movements எல்லாமே இதில் வருது, nastic மூமெண்ட்ஸில் வந்துட்டு சேருது. ஓகேவா, சரி. இப்போது இமீடியட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ், ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது, அதுக்கு இந்த பிளான்ஸை இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இமீடியட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ் வந்துட்டு எப்படி நடக்குது. ஓகே, லெட் அஸ் திங்க் அபவுட் தி ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் மூமெண்ட் such as that of the sensitive plant. Since no growth is involved, the plant must actually move its leaf in response to touch. ஸோ இப்போ growth நான் ரிலேட்டட் ஆர் அன்ரிலேட்டட் மூமெண்ட்டான இந்த மைமோசா பிடிக்கோ ஒரு தொட்டாசி நீங்கள் பிளான்ட்டை எடுத்துப்போம். அந்த பிளான்ட்டில் நீ எடுத்தால் அந்த லீவ்ஸ் இமீடியட்டாக வந்துட்டு மூடுது. இப்போது அங்கே டச்சும் ஒரு ஸ்டிமுலஸ், அது மூடிக்கிறது. அந்த ஸ்டிமுலஸ்க்கு அது கொடுக்குற ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ். இப்போ அந்த கேஸ் எடுத்துப்போன்னு சொல்கிறாங்க. இங்கே நர்வஸ் டிஷ்யூ கிடையாது, ஸோ எந்த மசில் டிஷ்யூமே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த பிளான்ட் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டிமுலஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு? Yes. Okay, if we think about where exactly the plant is touched and what part of the plant actually moves, it is apparent that movement happens at a point different from the point of touch. இங்கே என்ன சொல்கிறான்னா, இது growth unrelated மூமெண்ட் இல்லை. ஸோ growth ஆஃப் த பிளான்ட்டுக்கும் இந்த ஒரு சம்பவத்துக்கும் வந்துட்டு எந்த ஒரு கனெக்ஷனோ கோஆர்டினேஷனுமோ வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீ தொட்டாசி நீங்கள் பிளான்ட்டை வந்துட்டு நீ எடுத்துக்கோ. ஏன் தொட்டாசி நீங்கள் பிளான்ட் வந்துட்டு சம்திங் லைக் திஸ் இப்படி இருக்குது. இப்படி இருக்குது. ஓகே, ஒரு தொட்டாசி நீங்கள் பிளான்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வரைஞ்சிருக்கேன் மேம். என்ன மேம் தொட்டாசி நீங்கள் பிளான்ட் எந்த ஊரில் மேம் இப்படி இருக்குது அப்படி வந்துட்டு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ தொட்டாசி நீங்கள் பிளான்ட் வந்துட்டு தோராயமாக வந்துட்டு இப்படி இருக்குது நம்ம வந்துட்டு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ தோராயமாக இந்த ஒரு அமைப்பு இந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வச்சுப்போம். சரியா, இப்போது இந்த தொட்டாசி நீங்கள் பிளான்ட்டு ஆர் இந்த டச் மீ நாட் பிளான்ட்டை நீ எதனா ஒரு மூலையில் தொட்டுக்கோயேன். இங்கே தொட்டேன்னு வச்சுக்கோயேன், இங்கே தொட்டால் இது மட்டும்தான் வந்துட்டு மூடணும்.
ஏன்னா நீ அங்கே தொட்டிருக்க. அப்போ அது மொத்தம் அந்த ஏரியாவில் இருக்க லீவ்ஸ் எல்லாம் மூடுதுன்னா பரவாயில்ல. ஆனால் என்ன ஆகுது, பக்கத்தில் இருக்க இதுவும் முடிக்கும், இதுவும் முடிக்கும், இதுவும் முடிக்கும், இதுவும் முடிக்கும். இங்கே தான் தொடவே இல்லையே, அதெல்லாம் ஏன் அங்கே மூடுது? அந்த மாதிரி தான் ட்ராஃபிக் நாஸ்டிக் மூமெண்ட்ஸில் நடக்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறான், இட் இஸ் அப்பேரண்ட் தட் மூமெண்ட் ஹேப்பன்ஸ் அட் அ பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் அ டச். ஸோ நீ எங்கே தொட்டியோ அங்கே மட்டும் மூமெண்ட் இல்லை, எங்கே வந்து நீ தொடாமல் இருந்தையோ அந்த இடத்துலையுமே அந்த பிளான்ட்டு அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் தட் அ டச் ஹேஸ் அக்கர்ட் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். அப்போது நீ இந்த இடத்துல நீ வந்துட்டு டச் பண்ணலை அந்த பிளான்ட்டை, ஆனால் இதுவும் மூடிடுச்சு. ஆனால் நீங்கள் தான் டச் பண்ண, ஸோ இதுதான் பை டிஃபால்ட்டாக மூடிருக்கணும். இதுவும் மூடிச்சு, இதுவும் மூடிச்சு. அப்போது எங்கேயோ இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பாஸ் ஆகியிருக்கு, ஏதோ ஒன்று வந்து நம்மளை தொட்டிருக்கு, இப்போ நம்மளாம் மூடிக்கணும் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கம்யூனிகேட் ஆகியிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ த பிளான்ஸ் ஆல்சோ யூஸ் எலக்ட்ரிக்கல் chemical means to convey this information from one cell to cell another cell. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குதுல்ல, இந்த பிளான்ஸ் எல்லாம் இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் இம்பல்ஸ் வந்துட்டு ஒன்று யூஸ் பண்ணுது செல் டு செல் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்லைக் இன் அனிமல்ஸ் there is no specialized tissue in plants. ஸோ அனிமல்ஸில் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டான டிஷ்யூஸ் லைக் நர்வஸ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ எல்லாம் வந்துட்டு இருக்குது, ஆனால் பிளான்ஸில் இல்லை. அப்புறம் எப்படி இந்த செல் டு செல் கம்யூனிகேஷன் நடக்குது? நம்ம பார்த்த அனிமல்ஸில் இந்த நர்வஸ் டிஷ்யூ மூலியமாக தான் இந்த ஒரு செல் டு செல் கம்யூனிகேஷன் அது எல்லாமே நடக்குது. பட் இதில் அதுதான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த செல் டு செல் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த ஒரு கண்டக்ஷனுக்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு கண்டக்ஷனுக்கு வந்துட்டு there are certain kind of chemicals that are present in plants which நம்ம later stagesல படிப்போம். பட் அதுக்கு முன்னாடி we'll be studying about movement due to growth or movements due to growth, because நிறைய மூமெண்ட் வந்து நம்ம படிப்போம், லைக் in response to light, in response to water, அதுக்கப்புறம் in response to root. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு லைக் மைக்கை தொட்டு இது பண்ணிட்டேனோ, 1 second guys. ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். I hope my audio is clear நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு மூமெண்ட் டியூ டு க்ரோத் கூட வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ லைக் we have different set of movements and different லைக் லைட்டை நோக்கி வந்துட்டு மூவ் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டை நோக்கி மூவ் ஆகுறது, ரூட்டை நோக்கி மூவ் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. சம் பிளான்ட்ஸ் லைக் த பீ பிளான்ட் climb up other plants or fences by means of tendrils. இப்போ என்ன சொல்கிறோன்னா, சில பிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, some plants like the pea plant, they climb up. ஸோ இந்த பீ பிளான்ட்லாம் வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு கிளைம்ப் ஆகுது. அண்ட் சில அதர் பிளான்ஸஸ்லாம் ஃபென்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு கிளைம்ப் அப் ஆகுது, லைக் டென்ட்ரல்ஸ் எல்லாம் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு கிளைம்ப் அப் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தீஸ் டென்ட்ரல்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு டச். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த டென்ட்ரல்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, இது எல்லாமே டச்சுக்கு ரொம்பவே சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் டென்ட்ரல்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு touch அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ these tendrils are very much sensitive to touch. ஓகே, அடுத்து when they come in contact with any support, the part of the tendril in contact with the object does not grow as rapidly as the part of the tendril away from the object. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தா, ஸோ எந்த பார்ட் ஆஃப் த டென்ட்ரல் வந்துட்டு கான்டாக்டில் இருக்கிறோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, ஸோ அது மாதிரி த பார்ட் ஆஃப் த டென்ட்ரல் which is not in contact with the object, அந்த மாதிரி சேம் மூமெண்ட் அது பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ this causes tendril to circle around the object and thus cling to it அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால் அந்த டென்ட்ரல் வந்துட்டு அந்த சப்போர்ட்டுக்கு கிளிங் ஆகிக்கும், லைக் வந்து அது பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ now because this growth is directional, it is some kind of a movement that is related with growth. So directional movements can be termed as growth
movements. Okay, so இதுக்கு நம்ம சில examples பார்க்க போறோம். So like what are the different kinds of movements that are associated with growth, சில activities base பண்ணியுமே வந்துட்டு நமக்கு அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. லைக் லைட்டுக்கு வந்துட்டு அந்த மூமெண்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, யா. So first நம்ம இந்த activity 7.2 வந்து cover பண்ணுவோம் because it's a very important activity. So அதனால வந்துட்டு we'll cover of this. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு கானிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோ, அதை வந்துட்டு வாட்டரால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஒரு கானிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் அந்த கானிக்கல் ஃப்ளாஸ்க்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வாட்டரால் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டரால் ஃபில் பண்ணிட்ட பேருக்கு அந்த நெக் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் வந்துட்டு இருக்கல, அதை வந்துட்டு ஒரு வயர் மெஷ்ஷால் கவர் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் இருக்கல, ஸோ அதை வயர் மெஷ்ஷால் கவர் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கானிக்கல் ஃப்ளாஸ்க் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு this is your conical flask. ஓகே, ஸோ இந்த கானிக்கல் ஃப்ளாஸ்க் வந்துட்டு எடுத்துக்கோ. இந்த கானிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போயிருக்கு. இந்த நெக் ஆஃப் தி ஃப்ளாஸ்க்னால் இந்த பகுதியை ஒரு வயர் மெஷ்ஷால் வந்துட்டு கவர் பண்ணிக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, கீப் 2 or 3 ஃப்ரெஷ்லி ஜெர்மினேட்டட் பீன் சீட்ஸ் ஆன் தி வயர் மெஷ். இந்த வயர் மெஷ்ஷில் வந்துட்டு ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷாக ஜெர்மினேட் ஆன 2 to 3 பீன் சீட்ஸ் வந்துட்டு வச்சுக்கோன்றாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு வச்சுருவோம். 2 to 3 சொல்கிறாங்களே, வச்சுருவோம். தென் டேக் அ கார்ட்போர்ட் பாக்ஸ் which is open from one side. ஸோ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோ, ஒரு சைடு வந்து ஓப்பன், லைக் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி வந்துட்டு. ஸோ ஒரு சைடில் மட்டும் இது ஓப்பன் இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு உனக்கு this side it is closed, this side is closed, this side is open. This is the cardboard box அவங்க வந்துட்டு எடுக்க சொல்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் keep the flask in the box in such a manner that the open side of the box faces the light that is coming from the விண்டோ. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ நீ வந்துட்டு இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை தூக்கி இந்த கார்ட் பாக்ஸ்குள்ளே வெய், அந்த ஜெர்மினேட்டிங் சீடு வந்துட்டு எந்த பக்கம் லைட் வருதோ அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீ வெய் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஆஃப்டர் 2 or 3 days you will notice that the shoots bend towards light and roots away from the light. ஸோ 2 or 3 days கழிச்சு நீ பார்த்தனா இந்த ஷூட்டோட இந்த ஸ்டெம்மு இதெல்லாம் வந்துட்டு லைட்டை நோக்கி பெண்ட் ஆகுது நீ பார்ப்பேன். இந்த ரூட்டு இந்த பக்கம் பெண்ட் ஆகுறது நீ பார்ப்பேன், லைக் அவே ஃப்ரம் தி லைட் வந்துட்டு போகிறது பார்ப்பேன். Okay, now turn the flask so that the shoots are away from the light and the roots towards the light. Leave it until in this direction. Have the old parts of the shoot and root change direction. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஷூட்டு சன்லைட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரூட்டு அதனால தான் இப்படி மூவ் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டேன்னா நான் சொல்கிறேன் கார்டிக்கல் ஃப்ளாஸ்க்கு நீ கொஞ்சம் ட்வில்ட் பண்ணி வை, ரூட்ஸ் வந்துட்டு சன்னை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீ வை, ஷூட்டை வந்துட்டு கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வை. அப்போ பார்த்தா கூட ஷூட்டு வந்துட்டு இங்கிட்ட இருந்து சன்லைட்டுக்கு அப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். Okay, so environmental triggers such as light or gravity will change the direction that plant part grows in. So இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டால், ஸோ environmental triggers, ஸோ பிளான்ஸுமே ஸ்டிமுலஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. அது வந்துட்டு லைட்டாக இருக்கலாம், கிராவிட்டியாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம். ஸோ பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ், என்வாயர்மெண்டல் ட்ரிகர்ஸ் அப்படின்னு வந்துட்டு இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு டைரக்ஷன், இதை இந்த மூமெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மூமெண்ட்ஸை நோக்கி இந்த ஒரு ஸ்டிமுலஸை நோக்கி பிளான்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது இல்லை. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டால், இதை டைரெக்ஷனல் ஆர் ட்ராபிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது ஸ்டிமுலஸ் நோக்கி இருக்கலாம், இல்லை அவே ஃப்ரம் தி ஸ்டிமுலஸ் இருக்கலாம். இட் கேன் பி டுவர்ட்ஸ் தி ஸ்டிமுலஸ் ஆர் அவே ஃப்ரம் தி ஸ்டிமுலஸ். ஓகே, ஸோ இன் 2 different kinds of phototrophic movement. ஷூட்ஸ் இருக்குல்ல, ஷூட்ஸ் வந்துட்டு லைட்டை நோக்கி போச்சு, ஸோ அது பாசிட்டிவ் ஃபோட்டோ ட்ராபிசம். வேறஸ் ரூட்டு லைட்லேருந்து அவே வந்துச்சு, ஸோ அது நெகட்டிவ் ஃபோட்டோ ட்ராபிசம். ஓகே, ஸோ ஷூட்ஸ் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு பை பெண்டிங் டுவர்ட்ஸ் லைட், வெல் ரூட்ஸ் ரெஸ்பாண்ட் பை பெண்டிங் அவே ஃப்ரம் இட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம ஸ்டிமுலஸை நோக்கி மூமெண்ட் இருக்கலாம், இல்லை ஸ்டிமுலஸ்க்கும் அகேன்ஸ்டாக மூமெண்ட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
Okay, now plants show tropism in response to other stimuli as well. So இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஸோ பிளான்ஸ் வந்துட்டு வெறும் லைட்டோ இல்லை கிராவிட்டியோ ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் ஸ்டிமுலஸ் இல்லாமல் இன்னும் சில நிறைய விஷயங்களுக்குமே அகேன்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இந்த பிளான்ஸ் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, for example, the root of a plant always grow downwards while the shoots usually grow upwards away from the earth. இது ஜியோட்ராபிசம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஜியோட்ராபிசம் பற்றி பேசுனாங்கன்னா ஸோ இங்கே என்ன நீங்கள் இந்த ஃபிகர் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இங்கே பார்த்தோன்னா ரூட் எப்பவுமே வந்துட்டு சாயிலை நோக்கி கிராவிட்டி நோக்கி தான் வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ அது பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். வேறஸ் ஷூட் வந்துட்டு மேலே இருக்கிற பகுதி வந்துட்டு கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட் வந்துட்டு க்ரோ ஆகுது. ஸோ அதனால் அது நெகட்டிவ் ஜியோட்ராஃபிக் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஹைட்ரோட்ராபிசம் அண்ட் கீமோட்ராபிசம் பற்றி பேசுகிறாங்க. ஹைட்ரோட்ராபிசம்னா வந்துட்டு என்னது, த மூமெண்ட் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் த பிளான்ட்ல ரூட்ஸ் வந்துட்டு எப்பவுமே தண்ணி நோக்கி தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அதனால் அது அது வந்துட்டு பாசிட்டிவ் ஹைட்ரோட்ராபிசம் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுது. வேறு ஷூட் அதுக்கு தண்ணி தேவையில்லைலாம் கிடையாது, பட் அது வாட்டரில் வந்துட்டு அவே வந்துட்டு அது க்ரோ ஆகுது. ஸோ இட் இஸ் நெகட்டிவ் ஹைட்ரோட்ராபிசம். ஸோ கீமோட்ராபிசம் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் பாலன் கிரெயின் டுவர்ட்ஸ் தி ஓவியூல் அது வந்துட்டு பாசிட்டிவ் கீமோட்ராபிசம். வேறஸ் பாலன் கிரெயின் வந்துட்டு மூவ் ஆகுற டைமில் இந்த உள்ளே இருக்கிற ஃபீமேல் கேமெட்டு பாலன் கிரெயினை நோக்கி எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்துட்டு பண்ணலை. ஓகே, ஸோ தட் இஸ் எக்ஸிபிட்டிங் அகெயின் நெகட்டிவ் chemotropism. Okay, so I hope that's clear regarding chemotropism. So inga parunga example like ovule பத்தி கொடுத்திருக்காங்க for chemotropism. Okay, yeah. Yes, so இப்போ next வந்துட்டு we'll be talking about certain plant hormones and animal hormones பற்றி நம்ம வந்துட்டு பேசுவோம். Okay, so with that this entire chapter will be done. Okay, so plant hormones பற்றி நம்ம பேசும்போது we'll start with here. Okay, yeah, so plant hormones ஓட டாபிக் வந்துட்டு இங்கே வரும். Okay, so plant hormones அதுக்கப்புறம் வந்துட்டு animal hormones. Okay. Okay, so plant hormones வந்துட்டு நீ பார்த்தனா, so when growing plants they detect light, a hormone called auxin synthesized at the shoot tip help the cells to grow longer. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஆக்சின் அப்படின்ற வந்துட்டு இந்த ஹார்மோன் இருக்குது. ஸோ பிளான்ஸில் வந்துட்டு இருக்கிற இந்த ஹார்மோன்ஸை பேசிக்லி இந்த பேராகிராஃபை நீ படிக்கிறத விட நானே உனக்கு சிம்பிளாக ஈஸியாக கூட சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னென்னு சொல்லுவோம், ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு வந்துட்டு ஆக்சின் வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கிபர்லின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சைட்டோகைனின் வந்துட்டு இருக்குது, அப்புறம் ஆப்சிசிக் ஆசிட் இருக்குது, அதுக்கப்புறம் யூ ஹேவ் ஒன் மோர் கால்ட் ஆஸ் எத்திலின் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பார்ப்போமே. ஆக்சின் வந்துட்டு என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டால் செல்ஸ் வந்துட்டு லாங்காக க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, கிபர்லின்ஸ் வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஸ்டெம் வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. செல் டிவிஷன் வந்துட்டு சைட்டோகைனின் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட் அண்ட் சீட்ஸோட ஃபார்மேஷனுக்குமே வந்துட்டு சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு ஆப்சிசிக் ஆசிட் பார்த்தோன்னா இது வந்துட்டு க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுற ஹார்மோன், இது வில்ட்டிங் ஆஃப் லீவ்ஸ்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபைட்டோ ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும் நீ இந்த ஹார்மோன்ஸை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று க்ரோத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஹார்மோன்ஸ், இன்னொன்று வந்துட்டு க்ரோத் அன்ரிலேட்டட் ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ க்ரோத்துக்கு நான் ரிலேட்டட்
ஹார்மோன்ஸ். க்ரோத் ரிலேட்டட் ஹார்மோன்ஸில் உனக்கு ஆக்சின், கிபர்லின், சைட்டோகைனின் இதில் ஆப்சிசிக் ஆசிட் வந்துட்டு இருக்குது. எத்திலின் வந்துட்டு இதில் எது ரெண்டுத்துலையும் சேராத ஒரு ரகம். ஓகே, ஸோ ஆக்சின் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ செல் எலாங்கேஷனுக்கு பேசிக்லி ஹெல்ப் பண்ணுது. கிபர்லின்ஸ் வந்துட்டு ஸ்டெம் எலாங்கேஷனுக்கு, ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கம்ஸ் அண்டர் சைட்டோகைனின். ஓகே, ஸோ ஸ்டெம் எலாங்கேஷனுக்கு கிபர்லின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. கிர்த் ஆஃப் தி பிளான்ட் இப்படி வளர்கிறதுக்கு கிபர்லின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. சைட்டோகைனின் பேசிக்லி செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதுக்கு சைட்டோகைனின் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஆப்சிசிக் ஆசிட் வந்துட்டு ஒரு க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஓகே, ஸோ எல்லா ஹார்மோன்ஸுமே இந்த பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு எதனா ஒரு விதத்தில் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் ஆப்சிசிக் ஆசிட் பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது, பட் அந்த க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு உதவி செய்யும். ஓகே, ஸோ இட்ஸ் அ க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் ஆப்சிசிக் ஆசிட். இது எதில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்டிங் ஆஃப் லீவ்ஸில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு உதிர்ந்து போகுது பார்த்தியா, ஸோ அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ நேம்லி வி ஹாவ் 5 ஹார்மோன்ஸ், ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் தேர் ஆல்சோ நோன் அஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ். இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸில் வந்துட்டு நமக்கு என்னென்ன இருக்குது, ஆக்சின், கிபர்லின், சைட்டோகைனின், ஆப்சிசிக் ஆசிட், எத்திலின் வந்துட்டு இருக்குது. இந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் நம்ம 2 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன்ஸ், இன்னொன்று க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுற ஹார்மோன்ஸாக. க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன்ஸை நம்ம ஆக்சின்னு, சைட்டோகைனின்னு, அப்புறம் கிபர்லின்னு சொல்லலாம். இன்ஹிபிட் பண்ணுறதுல ஆப்சிசிக் மட்டும் இருக்குது. எத்திலின் இது ரெண்டுத்திலும் சேராத ஒரு ரகம். ஓகே, ஆக்சின் வந்துட்டு எலாங்கேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கிபர்லின்ஸ் இந்த கிர்த்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸ்டெம்முக்கெல்லாம் வந்துட்டு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு சைட்டோகைனின் சி ஃபார் செல் டிவிஷன், சைட்டோகைனின் செல் டிவிஷன், ஃப்ரூட் ஃபார்மேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். ஆப்சிசிக் ஆசிட் இன்ஹிபிட் பண்ணும், பில்டிங் ஆஃப் லீவ்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அண்ட் எத்திலின் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஹார்மோன்ஸ் தட் ஆர் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹார்மோன்ஸ் தட் ஆர் ப்ரெசன்ட் இன் அனிமல்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன ஹார்மோன்ஸ் வந்துட்டு அனிமல்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். What are plant hormones in கேட்டிருக்கோம். Plant hormones are nothing but your phytohormones, and these hormones can be categorized into 2: growth promoting hormones and growth inhibiting hormones. Growth promoting hormones include auxin, gibberellin, cytokinin, and growth inhibiting hormone includes abscisic acid. Okay, அடுத்தது, how is the movement of leaves of the sensitive plant different from the movement of a shoot towards light? The movement of leaves of a sensitive plant is a growth independent movement, whereas the movement of a shoot towards light is a growth dependent movement. Okay, now give an example of a plant hormone that promotes growth. Auxin, auxin, cytokinin, gibberellins, all the 3 hormones help in growth of the plant, so they are termed as growth promoting hormones. Auxin helps basically in elongation of the cells, whereas gibberellins help in stem elongation and also in girth elongation, and cytokinin help in cell division and also in the formation of fruit and seeds. Okay, now next, design an experiment to demonstrate hydrotropism. So hydrotropism அப்படின்ற இந்த ஒரு ட்ராஃபிக் மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால், நமக்கு வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி இந்த செடி கொடிகளுக்கெலாம் வந்துட்டு பிளான்ஸுக்கெலாம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ரூட்ஸ் தான் தண்ணி அப்சார்ப் பண்ணுதுன்னு தெரியும். ஸோ ரூட்ஸுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும்னு தெரியும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளில் வந்துட்டு கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு செடி இருக்குது, ஓகே, ரூட்டு கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். நீ தண்ணி இங்கே தான் ஊற்றணும்னு தெரியும், ஆனால் நீ தண்ணி இங்கே ஊற்றாமல் இங்கே ஊற்றுறன்னு வச்சுக்கோங்க, ரூட்டு இங்கிட்டிருந்து தண்ணியை நோக்கி இங்கே வந்துட்டு மூவ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் மூமெண்ட் கேன் பி டுவர்ட்ஸ் த ஸ்டிமுலஸ் வாட்டர் பை த ரூட்ஸ் கேன் பி denoted or depicted as hydrotropism movements, and roots exhibit positive hydrotropism whereas shoot exhibit negative hydrotropism. ஓகே, முடிஞ்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமல் ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ ஹார்மோன்ஸ் அண்ட் animals பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஹார்மோன்ஸ் இன் அனிமல்ஸ். என்ன வரும், பிளான்ஸுக்கு மட்டும் தான் ஹார்மோன்ஸ் இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஸோ வி ஹாவ் அனிமல்ஸை கூட வந்துட்டு சாரி கைஸ், ஜஸ்ட் a second. So we have hormones in animals as well. Okay, so animals லுமே வந்துட்டு நமக்கு நிறைய
ஹார்மோன்ஸ்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹவ் ஆர் சச் கெமிக்கல் ஆர் ஹார்மோனல் மீன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷன் யூஸ்ட் இன் அனிமல்ஸ். சரி, அனிமல்ஸில் ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு கெமிக்கலோ இல்லை ஹார்மோனலோ இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு அனிமல்ஸில் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அனிமல்ஸில் வந்துட்டு இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு எந்த பேசிஸில் வந்துட்டு இது நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வாட் டூ சம் அனிமல்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்குவிரல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் when they are in a scary situation. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குட்டியான அனிமலான ஒரு ஸ்குவிரல் அது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, தேர் பாடிஸ் ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் எய்தர் ஃபைட்டிங் ஆர் ரன்னிங் அவே. ஸோ இந்த ஸ்குவிரலோட பாடி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், எதர் வந்துட்டு அந்த ஒரு ஸ்கேரியான சுச்சுவேஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அந்த ஒரு ஸ்கேரியான சுச்சுவேஷன்ல வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த ஸ்குவிரலோட பாடி வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now both are very complicated activities that will use a great deal of energy in controlled ways. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எதர் அந்த ஒரு ஸ்கேரியான சுச்சுவேஷனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கோ சண்டை செய்யணுமோ இல்லை தப்பிச்சு ஓடணுமோ ரெண்டுமே வீரனுக்கு அழகு தான். ஆனால் அந்த வீரனான ஸ்குவிரல் எந்த விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாலுமே அது உடம்புக்கு அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஓகே, எஸ். So many different types of tissues will be used and their activities integrated together in these actions. So இந்த விஷயத்தில் நிறைய different types of tissues வந்துட்டு involve ஆயிருக்கும் and all these will be integrated together, like interlinked together அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, so here is a situation in which some common preparations can be usefully made in the body. Okay, for example, இப்போ if the body design in the squirrel relied only on electrical impulses via nerve cells, the range of tissues instructed to prepare for the coming activity would be limited. இப்போது இந்த ஒரு ஸ்கேரியான சுச்சுவேஷனில் அந்த ஸ்குவிரல் நினச்சிருந்தா அதோட டிஷ்யூஸ் எல்லாம் வச்சு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி அதை வந்துட்டு பறந்து ஓடி இருந்திருக்கலாம். ஓகே, ஆனால் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மீன்ஸாக இருக்காது. இது வந்துட்டு கெமிக்கல் கோஆர்டினேஷன் வந்துட்டு பண்ணுறதுனால வேறு ஒரு ரெஸ்பான்ஸை ப்ராப்பராக அதால் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி இதுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்வால்வ்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டைரெக்ட்லி வந்துட்டு ஹார்மோன்ஸ் வந்துட்டு எந்தெந்த ஓகே, ஸோ ஹார்மோன்ஸ் வந்துட்டு சில கிளான்ஸ்லேருந்துட்டு சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. எந்தெந்த ஹார்மோன்ஸ் எந்த சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை அந்த ஸ்ட்ரக்சர்ஸை கிளான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்மோன் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் யுவர் அட்ரினலின் ஹார்மோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இப்போது ஒரு ஹார்மோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் யுவர் அட்ரினலின் ஹார்மோன் வந்துட்டு இப்போ நமக்கு கதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அட்ரினலின் ஹார்மோன் வந்துட்டு டைரெக்டாக பிளட்டுக்கு வந்துட்டு சப்ளை ஆகிடும் அண்ட் அங்கேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு அது டிரான்ஸ்போர்ட் ஆயிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எந்த ஆர்கனுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக அது தேவைப்படுதோ அந்த ஆர்கனை டார்கெட் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் தி ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ் ஆன் விச் இட் ஆக்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் தி ஹார்ட். ஓகே, ஸோ எதில் வந்து அது ஸ்பெசிஃபிக்காக ஆக்ட் ஆகுதோ அதை வந்துட்டு டார்கெட் ஆர்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக அட்ரினலின் அந்த ஹார்மோன் வந்துட்டு ஹார்ட்டில் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. பிகாஸ் நிறைய சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது மாதிரி ஒரு ஸ்கேரியன் சுச்சுவேஷனுக்கு நீ என்ன பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த ஒரு டைமில் வந்துட்டு உனக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். உன் பாடியில் நிறைய எனர்ஜி வந்துட்டு அதில் செலவாகுறதுனால நம்ம ரெஸ்பிரேஷன் சாப்டர் லைஃப் ப்ராசஸில் படித்தோம். ஸோ ரெஸ்பிரேஷன் இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு அது செலவாகிறதுனால ஸோ நம்ம பாடிக்கு நிறைய ஆக்சிஜன் வந்துட்டு அது தேவைப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. Okay, now this diverts the blood to our skeletal muscles. Okay, so இது வந்து skeletal musclesக்கு அந்த blood வந்துட்டு டைவர்ட் பண்ணி விடும். ஓகே, ஸோ the breathing rate வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் contractions of the diaphragm and the rib muscles அது எல்லாம் கூட வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. All these responses together they enable the animal body to be ready to deal with the situation. Okay, so இந்த responses together எல்லாமே வந்துட்டு அந்த animal body ப்ரிப்பேர் பண்ணோம் டு டீல் வித் தீஸ் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் சச் அனிமல் ஹார்மோன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி எண்டோக்ரைன் சிஸ்டம் விச் கான்ஸ்டிடியூட்டட் செகண்ட் வே ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இன் ஆர் பாடி. ஸோ இந்த அனிமல் ஹார்மோன்ஸ் எல்லாமே தே ஆர் பார்ட் ஆஃப் என்னது அப்படின்னு சொல்கிறாங்க, தே ஆர் பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சிஸ்டம் இன் ஆர் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டோக்ரைன் சிஸ்டம் இன் ஆர் பாடி. எண்டோக்ரைன் சிஸ்டமில் நிறைய வந்துட்டு கிளான்ஸ் டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸும் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே,
Oh. Remember, the plants have hormones that control their directional growth. So plants kulliyume plant hormones irukku. So the directional growth control pandradhukku, so you have plant hormones illaya. Adhe mari what functions do animal hormones vandu perform pannudhu appdin solranga. We saw plant hormones, they are also referred to as phytohormones in patho. So similarly, there are certain hormones present in animals which are produced by different set of glands. So idella in a role perform pannudhu, like adrenaline நம்ம discuss பண்ணோம். It is also called as stress ஹார்மோன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஹார்மோன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அந்த ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம பாடியில் ஆக்சிஜன் சப்ளை நிறைய இன்க்ரீஸ் ஆகும், பிளட் சப்ளை நிறைய இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரீதிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி டயஃப்ராகம் வந்துட்டு நடக்கும். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அட்ரினலின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும்போது நடக்குது. அட்ரினலின் கிளாண்ட் வந்துட்டு அந்த அட்ரினலின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போது க்ரோத்துக்கு வந்துட்டு இப்போது நீ 9th படிக்கிறப்போ ஒரு ஹைட்டில் இருந்திருப்ப, இல்லை 6th படிக்கிறப்போ ஒரு ஹைட்டில் இருந்திருப்ப. ஆனால் இப்போ நீ 10th வந்து பேருக்கு ஒரு ஹைட்டில் இருக்க. அதுக்கு காரணம் உன் பிடிட்டரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இது வேறு ஒரு கிளாண்ட், பிடிட்டரி கிளாண்ட். அப்போ நம்ம அட்ரினல் கிளாண்ட் படித்தோம். இப்போ பிடிட்டரி கிளாண்ட் வந்துட்டு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணது, அது பேர் க்ரோத் ஹார்மோன். இந்த க்ரோத் ஹார்மோன் தான் வந்துட்டு ஒருத்தவங்க டாலாக இருக்கிறதுக்கு அது இவ்வளோ தான் வந்துட்டு ஒருத்தவங்களோட பாடியில் இவ்வளோ அளவு தான் தேவை அப்படின்னு இருக்குது க்ரோத் ஹார்மோனோட அளவு. ஓகே, இப்போ ஒரு சிலரில் க்ரோத் ஹார்மோனோட அளவு வந்துட்டு நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால அவங்க வழக்கத்தை விட ரொம்ப டாலாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களில் நம்ம ஜயன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபெனாமினனை ஜைகான்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு வேளை நமக்கு இவ்வளோ தேவைப்படுது, ஆனால் ஒரு வேளை அவங்களோட பாடியில் க்ரோத் ஹார்மோனோட அளவு which is secreted by pituitary gland இவ்வளோ தேவைக்கும் கம்மியானுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால அந்த மனுஷங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. அவங்கள நம்ம டாவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபெனாமினன் டார்ஃபிசம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, யா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே நமக்கு சில ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஹார்மோன்ஸில் பற்றி நமக்கு வந்துட்டு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக வி ஹாவ் ஃபீமேல் அண்ட் மேல் எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கிளான்ஸுமே வந்துட்டு சேம், எக்ஸப்ட் உங்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி மட்டும்தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு. ஸோ டெஸ்டிஸ் மேலில், ஓவரி வந்துட்டு ஃபீமேல்ஸு. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெஸ்டிஸ் வந்து டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் பண்ணது மேலில், அது ஓவரிஸ் வந்துட்டு எஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபீமேல்ஸில். ஸோ இதை தாண்டி மற்றபடி எல்லா கிளான்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸும் ஆணுக்கும் பெண்ணுக்குமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பியூட்டரி கிளாண்டை முடித்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ரினல் கிளாண்ட் முடித்தோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாண்டு தைராய்டு கிளாண்டு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், தைமஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கிளாண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, யா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ நெக்ஸ்ட் கிளாண்ட் நமக்கு பேசுகிறது என்னென்னா தைராய்டு கிளாண்டை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தைராய்டு கிளாண்டை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி வந்துட்டு பேசுகிறாங்க. ஓகே, ஸோ தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லும் போது எசென்ஷியலி தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ யா, ஸோ தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தைராய்டு கிளாண்டை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு தைராக்சின் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஹார்மோனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. தைராக்சின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் தைராக்சின் ஹார்மோன் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நமக்கு வந்துட்டு அதோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அயோடின் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு இருந்தால் தான் தைராக்சின் ஹார்மோன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தைராக்சின் ஹார்மோன் நம்ம பாடியில் வேணும்னா நமக்கு வந்துட்டு அயோடின் ஹார்மோன் தேவைப்படுறோம். ஓகே, இந்த அயோடின் வந்துட்டு அயோடின் நம்ம பாடிக்கு எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உப்பில் நீ டாட்டா அயோடின் உப்பு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பேன். அந்த அயோடின் சாப்பிட்றது மூலியமாக, நான் இந்த உப்பு சாப்பிட்றது மூலியமாக நமக்கு நம்ம நார்மல் ஜென்ரலாக அது மூலியமாக வருது. ஏன்னா நம்ம எந்த சாப்பாடு ஒரு வேளை நீ ஒரு எல்லா நேரத்துலையும் உனக்கு சாம்பார் கொடுத்து எனக்கு சாம்பாரே வேணால் வெறுத்துட்டு போயிடும். ஆனால் சாம்பாரே ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் தக்காளி குழம்பு, ஒரு நாள் வந்துட்டு சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, அப்படி இது வெரைட்டியோட கொடுத்தாலும் அதில் காமனான ஒரு இன்க்ரீடியன்ட் உப்பு. அந்த உப்பு அதில் அயோடின் இருந்துச்சுன்னா அது உன்னோட பாடிக்குள்ளே அயோடின் கண்டென்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ தேவையான அளவு அயோடின் இருந்துச்சுன்னா தேவையான அளவு தைராக்சின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் பை திஸ்
தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ உன் பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு வேளை வந்துட்டு தைராக்சின் வந்துட்டு இந்த ஹார்மோன் வந்துட்டு எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டேன்னா பாடியோட மெட்டபாலிசம்க்கு வந்துட்டு இது ரெஸ்பான்சிபிள். பாடியோட மெட்டபாலிசம் இருக்கு இல்லையா, ஸோ பாடியோட மெட்டபாலிசம்க்கு வந்துட்டு இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து ரொம்பவே தேவை. ஒரு வேளை தேவைக்குமே கம்மியாக உன் பாடியில் தைராக்சின் ஹார்மோன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு வையேன், அப்போ என்ன ஆகும், அயோடின் லெவல்ஸ் உன் பாடியில் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மெட்டபாலிசம் கம்மியானுச்சுன்னா நீ என்ன சாப்பிட்டாலுமே வந்துட்டு உன் பாடியில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால நீ காலைல சாப்பிட்டாதே உனக்கு சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப உபி போன மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால நிறைய பேர் சாப்பிடாமலே ரொம்ப குண்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இதனால தான். ஓகே, அதே போல் ஒருவேளை தைராக்சின் ஹார்மோனோட அளவு தேவைக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்துட்டு அவங்க வந்து ஈஸியாக அதை டைஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ மெட்டபாலிசம் அதிகம். ஸோ நிறைய நேரத்தில் நிறைய சாப்பிடுவாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அது காரணம் இதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் தைராக்சின். அண்ட் இன்னொன்று அவங்க பேன்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பேன்க்ரியாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னு கேட்டால், ஸோ இதில் தைராய்டு கிளாண்ட் வந்து டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் யோர் ஸ்வெல்லன் தைராக்சின் ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இங்கே தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல் ஆயிரும். அந்த ஒரு கண்டிஷனை காய்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதே போல் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பேன்க்ரியாஸ் வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு உன்னோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதில் ஏதாச்சும் வந்துட்டு கொல்லப்படி இருந்துச்சுன்னா ஸோ தட் ரிசல்ட்ஸ் இன் கண்டிஷன் கால்ட் அஸ் டயபிட்டிஸ். ஓகேவா, ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சுகர் வந்துட்டு பார்த்து அளவாக கம்மியாக வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அனதர் கண்டிஷன். இதை தாண்டி நமக்கு இந்த சாப்டரில் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு வந்துட்டு ஒன்று தெரியணும். லைக் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னா நம்ம பாடியில் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்போ கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. தட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் ஃபீட்பேக் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு அந்த ஹார்மோனோட லெவல்ஸ் நமக்கு வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். அப்போது அதிகமாக அது ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ தட் இஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இப்போ நான் சுகர் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்தில் போயிட்டு ஒரு பிஸ்கெட் நல்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டு தம்சம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் என் பாடியில் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இப்போ நான் இதை கம்மி பண்ணுறதுக்கு என்னோட ஃபீட்பேக் மெக்கானிசம் வேலை செய்யும். தட் இஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ ஃபீட்பேக் மெக்கானிசம் பேசிக்லி ஒரு செக் வந்துட்டு வைக்கும் உங்கள் பாடியில் வந்துட்டு லைக் ஹார்மோன்ஸ் வந்துட்டு எப்போ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகணும், இல்லை எப்போ வந்துட்டு கண்ட்ரோல்டாக ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்துட்டு ஒரு செக் வைக்கும். ஓகே, அண்ட் அதை தாண்டி you have male and female different set of hormones வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. லைக் மேலில் டெஸ்டோஸ்டிரான் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே உங்களோட ஃபீமேலில் அது எஸ்ட்ரோஜன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, ஓகே. Now, how does chemical coordination takes place in animals? So, chemical coordination animals la eppadi nadakudhu? Chemical coordination in the hormones மூலமா animals la chemical coordination நடக்குது. அடுத்தது, what is the use of why is the use of iodine salt advisable? Iodine சால்ட் நீ சாப்பிடும்போது உன் பாடியில் அயோடின் வருது. அயோடின் இருந்துச்சுன்னா தான் தைராய்டு கிளாண்டு தைராக்சின் தைராக்சின் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, தைராக்சின் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ அதனால இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு இன்க்ளூட் அயோடின் இன் யோர் டயட். ஓகே, டு ப்ரிவென்ட் கண்டிஷன்ஸ் லைக் goiter, thyroxine hormone is essential. For thyroxine hormone to be produced in ample supply, your body should contain ample or sufficient amount of iodine. For that, iodine salt is advisable. Okay, அடுத்தது, how does the body respond when adrenaline is secreted into the blood? When adrenaline hormone is secreted in our blood, we see a sudden rise in our blood circulation. There is increased supply of oxygen. There is a lot of contractions of the diaphragm, and also there is a lot of sweating that is involved. So all these changes can be seen when adrenaline hormone levels are increased during an emergency situation. Hence, the adrenaline hormone is also referred to as a flight or a fight hormone or a stress hormone. Okay, அடுத்தது, why are some patients of diabetes treated by giving injections of insulin? Okay, so insulin again sugar levels control பண்ணதுக்காக கொடுக்குறாங்க, right? Yes, so what have you learned?
Control and coordination are the functions of the nervous system and hormones in our bodies. Control and coordination வந்துட்டு பண்ணுறதுக்கு வரும் நர்வஸ் சிஸ்டம் மட்டும் இன்வால்வ் ஆகலை, ஹார்மோன்ஸும் இன்வால்வ் இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நம்ம பாடிஸில் வந்துட்டு கொடுக்கவே செய்யுது. ஓகே, அடுத்தது the responses of the nervous system can be classified as reflex action, voluntary action or involuntary action. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளோட ரெஸ்பான்சஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்து நம்ம ரெஸ்பான்சஸ் வந்து கொடுக்குறோம்ல. ஸோ இந்த ரெஸ்பான்சஸ் வந்துட்டு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இல்லை வாலண்டரி ஆர் இன்வாலண்டரி ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்வாலண்டரி ஆக்ஷன். ஓகே, அடுத்து நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் யூஸ் பண்ணுது இந்த மெசேஜஸ்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டிடெக்ட் பண்ணிவிட்டு த்ரூ ஆர் மசில்ஸ் வந்துட்டு அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அனிமல்ஸ்லையும் பிளான்ஸ்லையும் பார்க்கலாம். ஏன்னா பிளான்ஸில் வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒன்லி கெமிக்கல் பேஸ் பண்ணி கோஆர்டினேஷன் மட்டும் தான் பிளான்ஸில் இருக்குது. அண்ட் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் இன் ஒன் பார்ட் ஆஃப் an organism they move to another part to achieve the desired effect. ஒரு ஹார்மோன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு டார்கெட் ஆர்கனில் ஆக்ட் பண்ணிவிட்டு மற்ற பார்ட்ஸுக்கு வந்து பிளட் மூலியமாக போகும். ஃபீட்பேக் மெக்கானிசம் ரெகுலேட்ஸ் தி ஆக்ஷன் ஆஃப் தி ஹார்மோன்ஸ். ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் ஹார்மோன்ஸோட அந்த ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட பார்ட் 2 சீரீஸ். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் செஷன் ஹெல்ப்ஃபுல், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் காமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த செஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல் if you haven't subscribed to the channel yet, and share this with your friends as well. On that note, this is Jasanta. I'm signing off. Bye guys.